தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று முதல் நாம் இயேசுவின் நினைவாக என்ற தலைப்பில் ஆண்டவராகிய இயேசுவை குறித்தும் அவர் உண்டு பண்ணியிருக்கிற அந்த மீட்பை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். இது ஈஸ்டர் காலம், லென்ட் சீசன். இந்த காலத்தில் நம்ம நேரத்தை ஒதுக்கி ஆண்டவராகிய இயேசு நமக்கு செய்த அந்த மாபெரும் மீட்பு, அவர் உண்டு பண்ணின நன்மைகள், அவர் நமக்கு பாராட்டின அந்த மகா பெரிய அன்பு, இவைகளை நினைவு கூற போகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த காலம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகைக்கெலாம் ஒரு முக்கியமான நோக்கம் இருந்தது. பிரதானமாக என்ன நோக்கம்னு பார்த்தோம்னா, கர்த்தர் அவரையும் அவர் தன்னுடைய மக்களுக்காக செய்த அந்த மாபெரும் காரியங்களையும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே அந்த பண்டிகைகளை உண்டு பண்ணினார். இப்போ புதிய ஏற்பாட்டில் கூட நம் ஆண்டவராகிய இயேசு திருவிருந்தை உண்டு பண்ணும்போது இந்த நோக்கத்தோடு தான் உண்டு பண்ணினார். வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22:19 வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஏன் நம்ம திருவிருந்து எடுக்கிறோம்? இயேசுவை நினைவு கூறும்படி. இயேசு இந்த பூமிக்கு வந்தார், என் மீது அன்பு கொண்டு இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக சிலுவையில் மரித்தார், என் பாவத்திற்காக தண்டிக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், இயேசுவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத நம்ம நினைவு கூறும்படி. இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், இயேசு என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார், எனக்காக சிலுவையிலே அவர் சாபமாக மாறி என்னை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார், நான் ஐஸ்வர்யவானாகும்படி எனக்காக சிலுவையிலே தரித்திரரானார். ஹல்லேலூயா. என்னுடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்தார், என்னுடைய வேதனைகளை சுமந்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாக எனக்கு உண்டாகும்படி இயேசு சிலுவையில் சாபமாக மாறினார். ரைட். இதெல்லாம் நினைவு கூறும்படி. ரைட். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், இதெல்லாம் நினைவு கூறும்படி. இதுதான் நோக்கம். ஹல்லேலூயா. இதை நம்ம மறந்துடாமல் நினைவு கூற வேண்டும். இந்த சத்தியங்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். இயேசு மீது நம்முடைய இருக்கிற அந்த அன்பு மாறாமல் இருக்க வேண்டும். நினைவு மாறிடுச்சுன்னா அன்பு மாறும். பார்த்துருக்குறீங்களா? ஒரு காலத்தில் எனக்கு நெருங்கின நண்பர்கள் அநேகம் பேர் இருந்தாங்க ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம். ரைட். அப்போ அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கெல்லாம் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் ஃபோனு தான். நாங்களாம் பாருங்கள், ஒன்றா தான் உட்காந்துருப்போம், பக்கத்தில் சேர்ந்து தான் உட்காருவோம். ஸ்கூலில் அவ்வளோ கதை பேசுவோம், ஒன்றா சேர்ந்து விளையாடுவோம். சில சமயம் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அப்படி சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படி அங்கிட்டு இங்கிட்டு வெளியிலலாம் போவோம். அப்படிலாம் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு கூட பாருங்கள், அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் கூட பேசிகிட்டு இருப்போம். அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்போம், அவ்வளோ நேரம் ஒன்றா செலவழிச்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். என்னமோ அவனை ஒரு 10 வருஷமாக பார்க்காத மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு வாரம் பார்க்காம கூட, அப்படி கூட வச்சுக்கோங்க. ஒரு வாரம் பார்க்காத மாதிரியோ, அப்படி என்னமோ நிறையா அதுக்குள்ளே நடந்துருச்சு. அந்த ஒரு வாரத்தில் மிஸ் பண்ண காரியங்களெல்லாம் ஏதோ சேர்த்து பேசுவோம், கதை பேசுவோம். நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன், ரைட், உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு, எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி கதையெல்லாம் பேசுகிற மாதிரி. ரைட். அப்போ தான் சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்போம்.
அதுக்கப்புறம் ஒன்றா அதுக்குள்ளே ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே திரும்ப ஃபோன் பண்ணி உட்காந்து பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ரைட் இப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பாரு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நண்பன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை யோசித்து கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ரைட். இந்த நண்பர்கள்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் யோசித்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரில. ஒவ்வொருத்தரும் வேறு எங்கெங்கேயோ படிக்க போனாங்க, அப்புறம் எங்கெங்கேயோ வேலை பார்க்க போனாங்க, அப்படி கான்டாக்டே இல்லை இப்போலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பசங்க மேலே அவ்வளோ அன்பு. இன்றைக்கும் அவங்கள குறித்த நல்ல யோசனைகள் இருந்தாலும் நல்ல நினைவுகள் இருந்தாலும், ஆனால் அந்த அன்னைக்கு இருந்த பாசம் இன்றைக்கி இருக்குதா? இல்லை. ஏன்? இன்றைக்கி அவங்களோட கூட அந்த உறவு இல்லை. அவங்களோட அன்னைக்கு இருந்த அளவுக்கு பழக்க வழக்கம் இல்லை. வாழ்க்கை திசை மாறிடுச்சு. அவங்க இருந்த இடத்துக்கு வேறு நண்பர்கள் வந்தாங்க. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, பிள்ளைய பிறந்துச்சு, நம்ம ஊழியத்தை பார்க்க வந்துட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பல விதங்களில் வாழ்க்கை மாறிடுச்சு. நான் அப்போ இருந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சந்தித்தா கூட, அந்த நண்பர்களெல்லாம் சந்தித்தா கூட என்ன பேசுவோன்னு கூட யோசிக்கணும். ஏன்னா அப்போ நாங்கள் பேசின காரியங்கள்லாம் வேறு, இப்போ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வேறு. அவங்களும் எந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னு கூட தெரியாது இல்லையா? அப்போ அந்த தூரம் இப்போ அந்த பாசத்தை குறைச்சிருச்சு. அப்போ இருந்த அந்த அன்பை குறைச்சிருச்சு. அப்போ நான் இருந்த ஆள் வேறு மாதிரி இருந்தேன், இப்போ இன்றைக்கி மாறிட்டேன். அந்த மாற்றங்கள் இப்போ அந்த அளவுக்கு நல்லா ஒரே மாதிரி உறவாட முடியுமான்னு கூட தெரியல ரைட். ஏன்னா ஆட்கள்லாம் எப்படி மாறி இருக்கிறோம்னு கூட தெரியல இல்லையா? அது மாதிரி இந்த நினைவு விலகிருச்சுன்னா ரைட், ஆளை மறந்துட்டோம்னா, எனக்கு அநேக நேரங்கள் அவங்க நினைவு கூட வர்றதில்லை. எப்பயாவது இந்த மாதிரி உட்காந்து யோசிச்சா இல்லை பிள்ளைகள்கிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பழசெல்லாம் நினச்சி பார்த்தா அப்போ தான் பேசுவோம் அவங்கள குறித்து. அன்றைக்கெலாம் ஒரு நாள் பார்க்கலன்னு என்னடா ஆச்சு, ஏன்டா வரல, ரைட் ஃபோனை போட்டு வீட்டுக்கு போய்ப்பார். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை இல்லையா? இந்த மாதிரி நமக்கும் ஆண்டவராக இயேசுக்கும் ஒரு காரியம் நடந்துடக்கூடாது அப்படின்னா அந்த நினைவு விளங்கிடக்கூடாது. அவர் மேலே இருக்கிற அந்த பாசம் குறைஞ்சிடக்கூடாது. அவர் மேலே இருக்கிற அந்த அன்பு, அந்த மரியாதை, அவர் செய்த அந்த காரியங்களுக்கான நன்றி உணர்வு, இதெல்லாம் விலகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் நமக்கு இந்த பண்டிகையெல்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த காலங்களில் நேரத்தை ஒதுக்கி அவர் என்ன செஞ்சார், நம் மீது எவ்வளோ அன்பு பாராட்டுகிறார், அவர் நமக்காக உண்டு பண்ணின நன்மைகள் என்ன, இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன நன்மைகள்லாம் செஞ்சுருக்கிறாரு, இதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கு தான் இந்த பண்டிகைகள். அல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கூட படித்து பாருங்க, யாத்ராகமம் 12, 13, 14 இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த பஸ்கா பண்டிகையை ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தும்போது தெளிவாக சொல்கிறார், நான் இன்றைக்கி செஞ்சதை உன் பிள்ளைய சாகாமல் பாதுகாத்துருக்கிறேன். தேசம் முழுவதும் அந்த மூத்த பிள்ளைகள்லாம் மறிச்சிருக்கிறாங்க, ஆனால் உன் வீட்டில் யாரும் மறிக்கலை. உன் பிள்ளைகளை நான் தப்பு வச்சுருக்கிறேன், பாதுகாத்துருக்கிறேன். ரைட், இதை நீ நினைவு கூறணும். அல்லேலூயா. இதை நினைவு கூறும்படி இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுங்க. ரைட், என் பலத்த கரத்தினாலும் என்னுடைய புயத்தினாலும் என்னுடைய வல்லமையினாலும் உங்களை மீட்டுக்கு வெளியில் கொண்டு வரேன். உங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறேன். இந்த மீட்பை நீங்கள் நினச்சி பார்க்கணும். ரைட், அப்படி நினச்சி பார்ப்பதற்காகத்தான் இந்த பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர். ரைட், அல்லேலூயா அப்படின்னு கர்த்தர் அன்றைக்கி சொல்லியே ஏற்படுத்துகிறார். ஐ திங்க் ஒரு 2 வசனத்தை பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வாசிப்போம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்தில் நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அன்னைக்கு கர்த்தர் ஏற்படுத்தின அந்த பஸ்கா பண்டிகையை நீங்கள் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். ரைட், கானான் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறமும். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டார். ரைட், இந்த பண்டிகை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் கிறிஸ்துவ வாழ்க்கை பலமாக இருக்கும். பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் 2 இருக்குது. ஒன்று, நம்ம கர்த்தரை அன்பு கூறணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அவரை குறித்து
நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம இந்த சொல்லி கொடுக்குறது இருக்குது பார்த்திங்களா, அப்படி நம்ம சொல்லி கொடுக்கும்போது நம்முடைய விசுவாசம் பலப்படும் தெரியுமா. இப்போ நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்க, கர்த்தர் மீது அன்பு பாராட்டுறீங்க. நீங்கள் அந்த அன்பை உங்களுக்குள்ளே மட்டும் வச்சுக்காமல், கர்த்தரை குறித்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அறிவை உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். ஒரு பக்கம் அவங்க கர்த்தரை குறித்து அறிஞ்சுக்குவாங்க, அவங்களும் கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய விசுவாசம் பலப்படும். நீங்கள் மற்றவங்களுக்கு இயேசுவை குறித்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஒரு பக்கம் அவங்க கர்த்தரை அறிந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க, இன்னொரு பக்கம் உங்கள் விசுவாசம் இன்னும் பலப்படும், உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் இங்கே கேட்குற சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியங்கள் ப்ளஸ் நீங்கள் இந்த போதனையில் கேட்குற சத்தியங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு தெரிந்த மற்ற கிறிஸ்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த போதனைலாம். ஒன்று நீங்கள் பலப்படணும் கிறிஸ்துவுக்குள்ளே, இன்னொன்று உங்கள் மூலமாக மற்றவங்க பலப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கவனிங்க 26ஆம் வசனம். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். அதே யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க, அடுத்த சாப்டர் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைப்படுத்தின வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். சொல்லுங்கள், இந்த நாளை என்ன பண்ணணுமா? நினைக்க வேண்டுமா? கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆபேத் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபுசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்தில் இந்த ஆராதனையை செய்வாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து வாசிப்போம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவா. 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசாரிக்கப்படுவதாக. இந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்தமாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அந்நாளிலே நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில், கவனிங்க, ஒரு பக்கம் கர்த்தர் என்ன விரும்புகிறார்? நாம் அவரை நினைக்க வேண்டும், நம்ம மறந்துடக்கூடாது, நம்முடைய அன்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்முடைய அன்பு வளரணும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு? நீ உன் புத்திரனை நோக்கி, சொல்லுங்கள், உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு. பாருங்கள், இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணும்போது அது நமக்கு கர்த்தர் மேலே ஒரு பற்றை இன்னும் அதிகரிக்க செய்யும். கர்த்தரை நினச்சி பார்த்து அவர் செய்த கிரியைகள்லாம் பேசும்போது நம்முடைய அன்பு இன்னும் வளரும். அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் மாதிரி. அது இன்னும் இந்த ஒரு சில நன்மைகள், இந்த நன்மைகள் மட்டும் இல்லை, இன்னும் பல நன்மைகளை உண்டு பண்ணும். அப்படி கொண்டாடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை மேலே ஒரு பிரியத்தை உண்டு பண்ணும். கர்த்தரோடு நேரம் செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் ஒதிக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பைபிள் படிக்கலாம் அப்படின்லாம் ஒரு 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 வைராக்கியம் உங்களுக்குள்ளே துளிர்க்கும், உண்டாகும், பிறக்கும். அல்லேலூயா. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும், சொல்லுங்கள், அடையாளமாகவும், உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கள், நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. அப்போ இந்த பண்டிகைகளை நோக்கல இது நம்ம கண்ணு முன்னாடி வச்சுருக்கணும்.
இப்போ கர்த்தர் பார்த்திங்கன்னா நோவா கூட உடன்படிக்கைக்கு போகும்போது அந்த வானவில்லை வந்து மேகங்களுக்கு மேலே வைக்கிறார். எதுக்காம்? அதை பார்த்து அவர் வந்து மனுஷனோடு தான் செய்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படி அதை வந்து ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறாரு. அதை பார்க்கும்போது கர்த்தருக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? நோவாவுடனும் மனுக்குலத்துடனும் அவர் செய்த அந்த உடன்படிக்கை. ஜலத்தினால இன்றைக்கி மொத்தமாக பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் பண்ண அந்த உடன்படிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து அவர் நினைப்புக்கு வரும். அதை அவர் நினைவு கூர்ந்து அப்படி நடக்காமல் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த மாதிரி இந்த பண்டிகைகள்லாம் நமக்கு வந்து ஒரு அடையாளம் மாதிரி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபகப்படுத்தும் கருவிகள் மாதிரி செயல்படுது. கர்த்தர் இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் அநேக நேரங்களில் பல இடங்களில் செய்கிறார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த யோர்தான் நதி வந்து வெள்ளம் புரண்டு ஓடிட்டு இருக்கும்போது அதை கர்த்தர் அவங்க எப்படி சிவந்த சமுத்திரத்தை பிரித்தாரோ அந்த மாதிரி அந்த யோர்தான் நதியும் பிரித்து இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பாதையை உண்டு பண்ணுறாரு கடந்து போவதற்கு. அப்போ வந்து யோசுவாட்ட சொல்கிறாரு, இந்த 12 கோத்திரத்தாரிலேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்க வந்து ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கணும், பெரிய பெரிய கல்லாக, ரைட், எடுத்துகிட்டு போய் அதை வெளியில் வந்து ஒரு மானுமெண்ட் மாதிரி அவங்க வந்து அதை நிப்பாட்டணும். எதுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஞாபக குறி, ஒரு மெமோரியல், ரைட். அதை பார்த்த உடனே கர்த்தர் இந்த மாதிரி நமக்கு செஞ்சார் அப்படின்னு அடையாளப்படுத்துவதற்கும் அதை வந்து நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கொள்வதற்கும் இந்த மானுமெண்ட், அதை பார்க்கும்போதெல்லாம் நீ வந்து இதை நினைவு கூறணும். உன் பிள்ளை இதை எதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உன் பிள்ளைக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி கர்த்தர் வந்து இந்த பண்டிகையில் இந்த பர்பஸுக்கு தான் வச்சுருக்கிறாரு, ரைட். ஹல்லேலூயா. இந்த பண்டிகைகளின் நோக்கத்தை நம்ம மறந்துடவே கூடாது. இந்த பண்டிகைகளின் நோக்கம் கர்த்தரை நாம் நினைவு கூற வேண்டும், அதுதான் நோக்கம். அவருடைய கிரியைகளை நினைவு கூற வேண்டும். கர்த்தரை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் நம்முடைய குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தரை குறித்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும், மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். இதெல்லாம் தான் பண்டிகைகளின் நோக்கம். ஹல்லேலூயா. இதை மறந்துடக்கூடாது, ரைட். நம்ம நல்லா ட்ரெஸ் எடுங்க, அழகழகாக ட்ரெஸ் எடுங்க, அழகாக போடுங்க, நல்லா ஸ்வீட் பலகாரம்லாம் செய்யுங்க. அதுவும் கொண்டாட்டத்தில் ஒரு முக்கியமான பகுதி. நீங்கள் எஸ்தர் ராஜாத்தி பார்த்தீங்கன்னா அதை அவங்களுக்கு அப்போ கர்த்தர் ஒரு பெரிய மீட்பு உண்டு பண்ணுறாரு இல்லையா, அந்த மீட்பை நினைவு கூறும்படி அதை மறந்துடாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் செய்கிறாங்க, ரைட். அந்த ஒரு பண்டிகையை ஏற்படுத்துகிறாங்க அப்பையும். எதுக்கு? கர்த்தருக்கு உண்டு பண்ணின அந்த மீட்பை நினைவு கூறுவதற்கு, அதை மறக்காமல் இருப்பதற்கு, ரைட். அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கொழுமையான நல்ல இனிப்பான பலகாரம்லாம் செஞ்சு எல்லாருக்கும் அனுப்பிச்சி வை, நீ சாப்பிட்டு மற்றவனுக்கு கொடு அப்படின்னு கர்த்தரை சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் இது எல்லாத்துக்குமே அடியில் ஒரு முக்கியமான கருத்து இருக்குது, ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது. அது என்ன? நினைவு கூற வேண்டும். அந்த நினைவு கூறுதலை மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த சொல்லி கொடுக்குறத மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த பண்டிகையை வந்து செலிப்ரேட் பண்ணுறதே வேஸ்ட்டாக மாறிடும். அந்த மெயின் பர்பஸே இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் அது ஏதோ சும்மா என்னத்தையோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ இந்த பண்டிகைகளுக்கான நோக்கத்தை நம்ம எப்போதுமே மறக்கக்கூடாது. அப்படி நம்ம மறந்துடாமல் நினைவு கூர்ந்து பலப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ், ரைட். சரி, இன்ட்ரடக்ஷனே நல்லா லென்த்தாக போயிடுச்சு. ஜெபிப்போம்மா, ரைட். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனை. இந்த லென்ட் சீசனில் தாப்பனை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நினைவு கூற நீர் எங்களுக்கு செய்த அந்த உண்டு பண்ணின அந்த மாபெரும் மீட்பு, நீர் எங்கள் மீது பாராட்டின அந்த அன்பு, எங்களுக்கு நீர் உண்டு பண்ணியிருக்கிற ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த உரிமைகள், இவைகளெல்லாம் நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யும். அவைகளை நினைவு கூர்ந்து அவைகளுக்காக நன்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள், எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை குறித்தும் உம்முடைய கிரியைகளை குறித்தும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
மற்றவர்களோடு கூட இயேசுவை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, நீர் எங்களை உம்முடைய ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த போதனையின் முடிவில் நான் உங்களுக்காக உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சரி, வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம். இதுதான் நம்முடைய டெக்ஸ்ட். இன்னைக்கும் வருகிற வாரங்களில் நம்ம தியானிக்க போகிற இந்த பைபிள் ஸ்டடிக்கு இதுதான் டெக்ஸ்ட். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அந்த கலேஷியன்ஸ் பைபிள் ஸ்டடி, இந்த வெர்ஸ் பைபிள் ஸ்டடியை நிறுத்த விரும்பலை. ரைட், அது தொடர்ச்சியாக இருக்கட்டும். ஏன்னா அது ஒரு பழக்கமாகிடக்கூடாது, கேப் விட்டு. அதனால் பாருங்கள், அதை நம்ம கண்டினியூஸாக எப்பொழுதுமே அட்லீஸ்ட் ஒரு கலேஷியன்ஸ் மெசேஜாவது வாரம் அந்த வெர்ஸ் பை வெர்ஸ் பைபிள் ஸ்டடியை நம்ம கட்டாயம் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த வாரம் கலேஷியன்ஸ் பைபிள் ஸ்டடியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஈஸ்டரை குறித்த அந்த பைபிள் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் இதே போல் புதன்கிழமை, வியாழக்கிழமை தமிழில் இருக்கும், இங்கிலீஷ் வெள்ளிக்கிழமை இருக்கும். ஹல்லேலூயா. இதே மாதிரி ஈஸ்டர் பைபிள் ஸ்டடி நீங்களும் கேளுங்க, மற்றவங்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். இந்த வீடியோவெல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க, அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறார். என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, முதல்ல இயேசு இல்லாதப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆவிக்குரிய ரீதியாக நம்ம எப்படி இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை நம்முடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம என்ன ஆனோம் அப்படின்னு இங்கே போதிக்கிறார். ரைட், அந்த முதல் 10 வருஷஸ் பார்த்திங்கன்னா. அதேபடி அடுத்து 11-12 பார்த்திங்கன்னா, அது 11லேருந்து கடைசி 21ஆம் வசனம் வரைக்கும் இன்னொரு அதே பேட்டர்ன் தான், ஆனால் இன்னொரு ஆங்கிளில் இருந்து வர்றார். இங்கே நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருந்துச்சு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை பெற்றிருக்கிறோம்னு சொல்கிறார். ஆனால் 12ஆம் வசனத்துலேருந்து பார்த்திங்கன்னா, அவர் உடன்படிக்கையின் ஆங்கிளில் இருந்து வர்றார். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம எப்படி உடன்படிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் எப்படி உடன்படிக்கையின் ஜனமாக மாறி இருக்கிறோம், அதனால் நமக்கு எப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் உண்டாயிருக்குது அப்படின்றது தான் போதனை. இந்த ஈஸ்டர் காலங்களில் இந்த பைபிள் ஸ்டடிக்கு இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை திரும்ப வாசிங்க. ரைட், அதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை ஜெபத்தோடு வாசிங்க. ஏற்கனவே நம்ம அந்த காலம் விட்டது, ரைட், ஆசீர்வாதத்தை கையில் எடுக்கும் காலம் விட்டது அப்படின்னு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை பேசுகிற அந்த மெசேஜில் டெய்லி எபேசியரை வாசிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன்னா அதன் அடிப்படையில் தான் அந்த போதனைகள் எபேசியர் மற்றும் ஆதியாகமம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நம்ம இந்த காலத்தில், இந்த லென்ட் காலத்தில் இந்த வேத பகுதியை வச்சு தான் போதிக்க போகிறேன். ரைட், இதுதான் நம்முடைய தியானம். ஹல்லேலூயா. இயேசுவின் மூலமாக நமக்கு என்ன கிடச்சிருக்குது, ரைட், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்மளை கர்த்தர் எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஏசப்பா மூலமாக பிதாவானவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு. ரைட், இதைத்தான் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஒரு காலத்தில் நம்மலாம் பார்த்திங்கன்னா பாவத்தில், இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பாவத்தில் மரித்து போயிருந்தோம். ஆதாம்கிட்ட கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ இந்த கனியை புசிக்கிற நேரத்தில் புசித்த மாத்திரத்தில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கனியை புசித்த உடனே ஆதாம் ஒன்று செத்து கீழே விழுகலை. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் சாகுறான். ஆனால் அந்த கனியை புசித்த மாத்திரத்தில் அவன் ஆவிக்குள்ள, அவனுடைய இருதயத்தில், அவன் ஆவியில் மரித்தான்.
இருதயம் சொல்லும்போது இங்கே வந்து நம்மளுடைய இந்த பிளட் பம்ப் இருக்கு இல்லையா, சரீரத்தில் இருக்கிற அந்த அவயம், அந்த இருதயத்தை சொல்ல நம்முடைய ஆவியை சொல்கிறேன். ரைட்? அந்த ஆவியில், அந்த இருதயத்தில் அவன் மரித்து போனான் அந்த பாவத்தின் மூலமாக. அதை வந்து பைபிளில் ஆவிக்குரிய மரணம் என்று வேதம் போதிக்கிறது. இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் டெத். டெத்து வந்து மரணம்ன்றது வந்து பாருங்கள் 2 வகையில் நடக்குது. முதல்ல நடக்கிறது வந்து ஆவிக்குரிய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணம் நடக்காமல் சரீரப்பிரகாரமான மரணம் நடக்காது. ரைட்? ஆதாம் வந்து பாவத்திற்கு முன்பாக ஆவியில் பிழைத்திருந்தான். ஆவியில் வந்து அவன் ஜீவன் உள்ளவனாக, கர்த்தருடைய அந்த ஜீவன் உள்ளவனாக இருந்தான். ரைட்? அது அவனுடைய சரீரத்தை பாதிச்சிச்சு, அவனை சுற்றி இருந்த அந்த பூமியையும் பாதிச்சிச்சு. ரைட்? அவனுக்குள்ளே ஜீவன் இருந்துச்சு பாருங்க. ஆனால் பாவம் செய்த நிமிஷத்தில் முதல்ல மறித்தது அவனுடைய சரீரம் கிடையாது. முதல்ல மரணம் எங்கே போச்சுன்னா அவனுடைய இருதயத்துக்குள்ளே, அவனுடைய ஆவிக்குள்ளே போச்சு. ஆவியில் அவன் மரித்தவனாக மாறினான். வேதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்லான இருதயம் இருந்துச்சு அப்படின்லாம் வேதம் சொல்லுது இல்லையா? ரைட்? கல்லான இருதயத்தை மாற்றி கர்த்தர் சரீரம் சதையான இருதயத்தை கொடுக்குறார் அப்படின்லாம் வேதம் போதிக்குது. ஏன் இருதயம் கல்லான இருதயமாக மாறிச்சு? அந்த பாவ சுபாவம், அந்த ஆவிக்குரிய மரணம், இது ரெண்டும் அந்த மனுஷனுடைய ஆவிக்குள்ளே போனதுனால தான் அந்த இருதயம் வந்து கல்லான இருதயமாக, கடினமான இருதயமாக மாறுச்சு. ஒரிஜினலாக அப்படி உருவாக்கப்படலாம். அவன் வந்து கர்த்தருடைய சாயலில், ரூபத்தில், ரைட், தேவ ஜீவன் உள்ளவனாக உருவாக்கப்பட்டான். ஆனால் பாவத்தின் மூலமாக, பாவம் செய்ததின் மூலமாக அவனுடைய இருதயம் கல்லான இருதயமாக, கடினமான இருதயமாக மாறினது. மரித்த ஆவியுள்ளவனாக அவன் மாறினான். ஆண்டவராகிய இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய நிலையும் இதுதான். ரைட்? யார் யாரெல்லாம் இந்த பூமியில் இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுடைய ஆவிக்குரிய கண்டிஷன் இதுதான். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். ரைட்? நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் ஆவியில் மரித்தவர்களாக இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்தில் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார். அவருடைய ஜீவனை நமக்கு மறுபடியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. சரி, இந்த பாயிண்ட்டை வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமன் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? ஒரு காலத்தில் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம், பிசாசுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம். ரைட்? அந்த இப்பொழுது கிரியை செய்கிற, கீழ்ப்படியாமைனா இயேசுவை இன்னும் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாத. இது வந்து பொதுவான இந்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, அவங்கள குறித்து பேசலை. தயவுசெய்து அப்படி பயன்படுத்தாதீங்க இந்த வசனத்தை. ரைட்? இங்கே கீழ்ப்படியாமைன்னு சொல்லும்போது இயேசுவை குறித்த அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், ரைட், இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவங்கள குறித்து வேதம் இங்கே சொல்லுது. ரைட்? இது வந்து ஒரு குறிப்பான கீழ்ப்படியாமை. ரைட்? நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை படித்து பார்த்துருப்பீங்க. யோவான் 16ஆம் அதிகாரத்தை கவனிங்களேன். யோவான் 16. இங்கே வந்து ஆவியானவர் வந்து குறிப்பாக செய்கிற ஒரு சில காரியங்களை குறித்து வேதம் நமக்கு போதிக்குது. யோவான் 16:9 வாசிப்போம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாராம்? 8ஆம் வசனத்தை பாருங்கள். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகம்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். ரைட்? உலகம்னா அதுதான் பைபிளில் உலகம்னு இந்த விதத்தில் சொல்லும்போது அது கர்த்தரை அறியாத, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மக்களை குறித்து குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. 9ஆம் வசனம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பாவத்தை குறித்து தான் ஆவியான ஒரு உலகத்தில் இருக்கவங்க கூட இப்போ குறிப்பாக டீல் பண்ணுறாரு. என்ன பாவம் அது? இயேசுவை அறிய விசுவாசியாத பாவம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். என்ன பாவம்? இயேசுவை விசுவாசியாத பாவம். அவர்களை என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும்.
பாவங்களை குறித்தும் அல்ல, பாவத்தை குறித்தும். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போது அங்கே எபேசியரில் அங்கே சொல்லப்படுகிற அந்த கீழ்ப்படியாமை என்ன? இயேசுவை அவங்க விசுவாசிக்கலை, இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அங்கே இயேசுவை பின்பற்றி வந்தவங்கலாம் நாங்கள் என்ன கிரியை செய்ய வேண்டும், இப்போ நித்திய ஜீவன் அடைவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறார், அவர் அனுப்பின என்ன விசுவாசி, அவர் அனுப்பின என்னை விசுவாசி. அதுதான் கர்த்தர் ஒன்றை எதிர்பார்க்கிற கிரியை. இப்போது ரட்சிப்புக்கு அது ஒன்று தான் நீங்கள் செய்ய முடியும். அது ஒன்று செஞ்சால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை போய் பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை போய் பார்ப்போம். யோவான் 6:26 கொஞ்சம் பார்ப்போம். யோவான் 6:26 கவனிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இப்போ கவனிங்க, ஏசப்பா அவங்களுக்கு நித்திய ஜீவனை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசும்போது பாருங்கள் 28ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. 29 கவனிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். நாங்கள் என்னெல்லாம் செய்யணும், ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த கட்டளை கடைப்படி, அந்த கட்டளை கடைப்படி, அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு, இதை செய்யாத அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன கிரியைகள்லாம் செய்யணும். ஏன்னா இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த கட்டளைகளை குறித்து கொஞ்சம் தெரியும் இல்லையா. பழைய ஏற்பாட்டில் பல கட்டளைகளை கேட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் பழகிருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இங்கேயும் ஏசப்பா நித்திய ஜீவனுக்கு ஏதாவது ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு கேட்குறாங்க. என்னென்னலாம் என்ன பண்ணணும் நாங்கள் இப்போ ரைட். ஏசு சொல்கிறா, நீ பண்ண வேண்டியது ஒன்று, என்ன பண்ணணும் ரைட். ஹல்லேலூயா. பிதா அனுப்பிய இயேசுவை, மெசியாவாகிய இயேசுவை, கிறிஸ்துவாகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. நீ ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்று தான் செய்யணும். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிச்சினா நீ ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை விசுவாசித்தாய் என்றால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். இயேசுவை விசுவாசித்தினா பிசாசை பின்பற்றுவதிலிருந்தும் உலகத்தை பின்பற்றுவதிலிருந்தும் மாம்சம் மற்றும் மனதின் இச்சைகளை பின்பற்றுவதிலிருந்தும் நீ ரட்சிக்கப்படுவாய். இயேசுவின் மூலமாக உனக்கு மீட்பு உண்டாகும். நரகத்திற்கு தப்புவாய், பரலோகத்தின் குடிமகனாக மாறுவாய். இயேசுவின் மூலமாக, இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக, இயேசுவை உன்னுடைய சொந்த கர்த்தராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் இது நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் பிதா உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் கிரியை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட். இதைத்தான் அங்கே எபேசியரில் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாகவும் சொல்கிறார். ரைட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். எபேசியர் 2:2 வசனம் கவனிங்க. அவைகளில், அதாவது அந்த பாவங்களில், நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது உலகத்துக்கு பின்னாடி போயிட்டு இருந்த, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அந்த மக்களிடத்தில் கிரியை செய்கிற பிசாசை பின்பற்றி கொண்டிருந்தாய். ஏன்னா நம்மளும் அப்போ இயேசுவை விசுவாசிக்காமல் தானே இருந்தோம். ஹல்லேலூயா. 3ஆம் வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையத்தின்படியே நடந்து நமது மாம்சமும் நம் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இதான் நம்முடைய நிலைமையாக இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நம்ம எல்லாருடைய நிலைமையும் இதுதான். பாவங்களினாலே மரித்தவர்களாக இருந்தோம்.
உலகத்தை பின்பற்றி கொண்டிருந்தோம், பிசாசை பின்பற்றி கொண்டிருந்தோம், நம்முடைய மாம்சத்தின் இச்சை, நம்முடைய மனதின் இச்சைகளை பின்பற்றி கொண்டிருந்தோம். இதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனாக இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடி பொழுதில் எல்லாம் மாறிச்சு பாருங்க. அப்படியே கான்ட்ராஸ்ட், இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம். 4ஆம் வசனத்தை கவனிங்க. தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படியே மாறுச்சு சிச்சுவேஷன். ஏன் மாறுச்சு? தேவனுடைய இரக்கத்தினால, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்ததினால, அவர் நம் மீது மிகுந்த அன்புள்ளவராக இருந்ததினால, அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதுனால, அனுப்பிச்சு வச்சதுனால, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நித்திய ஜீவனை கொடுத்தார். நரகத்துக்கு தப்புவித்தார். கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவினால். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த கிரேட் லவ் அண்ட் மர்சி ஆஃப் காட். எல்லாம் இயேசுவினாலே, எல்லாம் பிதாவுடைய அந்த மாபெரும் இரக்கம் அன்பினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதே எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய சிந்தை எப்படி இருந்துச்சு, நம்முடைய எண்ணங்கள், ஆலோசனைகள், நம்முடைய ஆத்மா, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வேதம் நமக்கு இங்கே படம் பிடிச்சி காமிக்குது. ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் பார்ப்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். பாருங்கள், இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக நாமும் இப்படி தான் இருந்தோம். இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாத மக்களுடைய மனம் எல்லாமே இந்த நிலையில் தான் இருக்குது. நிறைய படிச்சிருக்கோம், படிக்கலை, அதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது. ஸ்கூல் வரைக்கும் வேணும், ஹை ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருக்கிறேன், இல்லை டிகிரி, இல்லை மாஸ்டர்ஸ், இல்லை பிஹெச்டி, நீங்கள் எந்த அளவுனாலும் படிச்சிருங்க. எந்த நல்ல ஸ்கூலுக்குனாலும் போயிருக்கலாம், எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கும் போயிருக்கலாம், எவ்வளோ பெரிய காலேஜுக்கும் போயிருக்கலாம். அதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது. இது ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைமை. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய சிந்தை இப்படித்தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியில் இப்படித்தான் இருக்கிறது. அதை கொஞ்சம் பாருங்கள். முதல்ல கவனிங்க, சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்குதாம்? வீணான சிந்தையாக இருக்குதாம். ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள். வெயில் அலைஞ்சா தான் நிழலோட அருமை தெரியும் அப்படின்வாங்க. நல்லா வெயிலில், உச்சி வெயிலில், நல்லா கொளுத்துற வெயிலில் வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த நிழலுடைய அருமை தெரியும். பாருங்கள், என் பையனுக்கு இப்போ 11th ஸ்டாண்டர்டு பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது, மூத்த பையனுக்கு. அப்போ அவன் அவனுக்கு ஒரு மணி 1:15 1 மணிக்கு பரீட்சை முடியும். அவனுக்கு பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வெளில வர்றதுக்கு ஒரு 1,400 வச்சுக்கோங்களேன். இப்போ வெயில் கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சா, அதனால் சரி பிள்ளை அவனாக வர வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் தான் போய் கூப்பிட்டு வருவேன். சரி, அப்படி கூப்பிட்டு வர போனால் சில சமயம் காரில் போவோம், சில சமயம் மோஸ்ட்லி பைக்கில். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா 2 பேர் தானே, காருனா டிராஃபிக்குள்ளே நுழைஞ்சு போகிறதுக்கு லேட்டாகும், பைக்குனா அப்படி ஜல்லுன்னு பூந்து போயிடலாம். அதனால் பாருங்கள், நான் பைக்கில் போய் பிள்ளையை கூப்பிட்டு வர்றது வழக்கம். அப்படி கூப்பிட்டு வரும்போது இந்த மத்தியானத்தை பார்த்திங்கன்னா அப்படி வெயில் கொளுத்தும் பாருங்க. ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் ரோடு இருக்குது, அந்த பிள்ளையை அந்த ஸ்கூலில் கூட்டிகிட்டு அந்த ரோட்டு வழியாக அவனை கூப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் கொஞ்சம் மரம் இருக்கும், நிறைய மரம் வச்சுருப்பாங்க.
அதனால் அந்த மற்ற இடத்துல வெயில் நல்லா கொளுத்தும், நல்லா சுட்டரிக்கிற மாதிரி, நல்லா அப்படி சுல்லுன்னு வெயில் அடிக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுல்லுன்னு அடிக்கும். ஆனால் அந்த அந்த மரம் நிலத்தில் வரும்போது அப்படி நல்லா இருக்கும் பாருங்க. அவ்வளோயே அந்த நிழலுடைய அருமையாக அப்போ தான் தெரியும். ஏன்னா அந்த வெயிலில் சுட்டு நல்லா வறுத்தெடுத்துச்சு இல்லையா, நல்லா சுல்லுன்னு வெயில் அடித்ததுனால அந்த நிழலுக்குள்ளே வரும்போது அந்த மரத்தோட அருமை, அந்த நிழலோட அருமைலாம் அப்போ தான் விளங்கும். பாருங்கள், நம்ம எப்படி இருந்தோன்றதை நினைவு கூறணும். இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, இதே எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தரே சொல்கிறார். 12ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். அக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் நினைப்புட்றாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தன்னு கொஞ்சம் நினச்சி பார், உன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார். எக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சேராமல் இருந்த அந்த காலத்தில், இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தன்னு கொஞ்சம் யோசின்றார். அப்படி சொல்லிவிட்டு இந்த உடன்படிக்கையின் ரீதியில் என்ன நிலைமையில் இருந்தோம்னு நீங்கள் எடுத்து சொல்கிறார், ரைட்? அதுக்கப்புறம் இயேசுக்குள்ளே இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம தியானிச்சுட்டுருக்குறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தோன்னு கொஞ்சம் யோசிக்கணும், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம வாழ்வில் உண்டான அந்த நன்மைகளை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு மனம் உண்டாகும் பாருங்கள் நம்மளுக்கு. அல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பயலாம் வீட்டில் இருக்கும்போது அம்மா சமையலை மதிக்கவே மாட்டாங்க, அம்மா சாப்பாடை குறை சொல்கிறது, உப்பு இல்லைன்றது, அது இல்லைன்றது, இது இல்லைன்றது, என்னமாவது சொல்கிறது. ஆனால் அதே பயலில் கொஞ்சம் ஹாஸ்டலுக்கு அனுப்பி படிக்க போகிறாங்க பார்த்திங்களா, வெளியூருக்கு போயிட்டு பிஜியில் தங்கிட்டு, இல்லை ஹாஸ்டலில் தங்கிட்டு, இல்லை வேறு யாராவது வீட்டில் கூட ஆளாலையாக தங்கிட்டு, அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த அருமை தெரியும். அம்மா வாய்க்கு ருசியாக எவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நம்மளுக்கு இங்கே வேறு வெந்தது வேகாதது, அவிஞ்சது அவியாதது, காரம் இருக்குது காரம் இல்லை, மசாலாவை கூட ஒழுங்காக தடவ மாட்டேங்கிறாங்க, இனிப்பாக்கெல்லாம் சாம்பார் கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் தோணும் இல்லையா? ஏன்னா இந்த டேஸ்ட் வேறு ஊருக்கு போனால் அங்கே சமைக்கிற விதம் மாறும், டேஸ்ட்டு மாறும், அவங்க பயன்படுத்துகிற அந்த பொருட்கள் கூட மாறும், இதெல்லாம் மாற்றம் இருக்குது. அம்மானா பார்த்து பக்குவமாக நமக்கு பிடிச்ச விதத்தில் செய்வாங்க. அவங்க இங்கே ஹோட்டலு பிஜி ஹாஸ்டல்லாம் அப்படியே செய்வாங்க, ரைட்? அவங்க எப்படி வாங்குகிற காசில் எப்படி ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி அதுக்குள்ளே அவனுக்கு என்னத்தை சமைச்சு குடிக்க முடியுமோ அதை தான் சமைச்சு கொடுப்பான் இல்லையா? அவன் மைண்ட் செட்டு வந்து நம்ம எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படின்னு, ரைட்? அப்போ அவன் சமைச்சு கொடுக்குறதுக்கும் அம்மா சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி தான் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான் நம்மளுக்கு விளங்கும். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்கிறோம், எப்படி ஆசீர்வச்சு வச்சுருக்கிறாரு, ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்தி வச்சுருக்கிறாரு, எவ்வளோ ஆசீர்வச்சிருக்காருன்னு அப்போ தான் நல்லா வழங்கும். அதுக்கு தான் இதெல்லாம் பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ 17ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. அப்போ ரட்சிக்கப்படாத மக்களுடைய மனதில் ஓடுற சிந்தைகள் பார்த்திங்கன்னா அநேக நேரங்களில் வீணான சிந்தனையாக இருக்குது. தேவையே இல்லாத காரியம், முக்கியமே இல்லாத காரியத்தை அப்படியே மலை போல் மாற்றி இதுதான் வாழ்க்கையின் லட்சியம் மாதிரி மாற்றிடுவாங்க, ரைட்? சில சமயம் பாருங்கள், தேவையில்லாததுன்னா கூட பரவாயில்ல, அழிவுக்கு அடுத்த காரியங்களை கூட அதை பெருசாக வச்சு அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியன்ற மாதிரி முன்னாடி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படி யோசனை உண்டாகுது? ஏன்னா அந்த ஆவிக்குரிய நிலைமை அப்படி இருக்குது, ரைட்? ரட்சிக்கப்படாமல் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுக்கு வீணான சிந்தை உண்டாகி இருக்குது. பாருங்கள், இதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது, ரைட்? இதுக்கும் உங்களுக்கு வேலையில் இருக்கிற திறமைக்கும் சம்மந்தம் கிடையாது. நிறைய பேர் இந்த படிப்பையும் வேலையில் இருக்கிற திறமையும் வச்சு ஒரு மனிதனுடைய மைண்டை நம்ம மெஷர் பண்ணுறோம். நீங்கள் இன்டலெக்சுவலாக அப்படி மெஷர் பண்ணலாம், ரைட்? அறிவுபூர்வமாக அப்படி யோசிக்கலாம். ஒரு வேலையை செய்ய ஒரு மனுஷனுக்கு இருக்க திறனை நீங்கள் அளந்து பார்க்கலாம். அது வந்து வித்தியாசப்படும், அவங்க படிப்பை பொறுத்து, அனுபவத்தை பொறுத்து இல்லை அவங்களுடைய தாளந்துகளை பொறுத்து. ஆனால் இந்த சிந்தைன்றது வந்து இது ஆவிக்குரிய காரியம். இது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் பிஹைண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் யுவர் மைண்ட், ரைட்? உங்களுடைய சிந்தை, உங்களுடைய மனம் செயல்படுறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலைமை, புரியுதா? இது வந்து நீங்கள் படித்தாலும் படிக்காட்டினாலும், திறமை இருந்தாலும் இல்லாட்டினாலும், அனுபவம் இருந்தாலும் இல்லாட்டினாலும், இது வந்து ரட்சிக்கப்படாத எல்லாருக்குள்ளேயும் பின்னாடி இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஒரு சிலரை பார்க்குறோம்,
பிரமாதமாக வேலை பார்ப்பான், டேலண்ட்டுன்னா அப்படி அளவில்லாமல் இருக்கும். ஆனால் அவன் எடுக்கிற முடிவுகள், அவனுடைய வாழ்க்கையின் காரியங்கள்லாம் பார்த்தா என்ன ஏன்டா எப்படி என்னடா பண்ணிட்டு இருந்த, யோசிக்கலையாடா அப்போலாம் கேட்குறோம்ல. என்னத்தை நினச்சி இப்படிலாம் பண்ணா, ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு கேள்வி கேட்டு மலைக்கிற மாதிரி இருக்குது அவங்க இப்போ எடுக்கிற முடிவு பண்ணுற காரியங்களாம் இல்லையா. ஏன் தெரியுமா? இதுதான் காரணம். பேக்ரவுண்டில் அந்த ஆவிக்குரிய நிலைமை இருக்குது பாருங்க, அந்த விழுந்து போன அந்த நிலைமை, அந்த பாவ சுபாவத்து நிலைமை, கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய சூழ்நிலை, ஆவிக்குரிய நிலைமை, அது உள்ளே இருந்து வேறு டைரக்ஷனில் ஏவிக்கிட்டு இருக்குது அவங்கள. புரியுதா? இப்போ 18வது வசனத்தை பாருங்களேன். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால தங்களில் இருக்கும் அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. புத்தி என்ன ஆயிருக்குதான்? அந்தகாரப்பட்டிருக்குதான். பாருங்கள், ஒரு மனிதன் கர்த்தர் எனக்கு வேணான்னு சொல்லும்போது அவன் புத்தி அந்தகாரப்படும். ஒரு சொல் நினச்சிக்கிறாங்க எங்களுக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கிறதுனாங்க எங்களுக்கு கர்த்தர் வேண்டான்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் த எக்ஸாக்ட் ஆப்போசிட். அவன் கர்த்தரை விட்டு விலகும்போது அவனுக்கு வெளிச்சம் உண்டாகிறதுல அந்தகாரம் உண்டாகுது. பாருங்கள், இது என்னமோ புதுசாக நடக்கிற இன்னைக்கு ஏதோ ஒரு யோசனை கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு சொன்ன பொய் இதுதான். ஏவாள்கிட்ட என்ன சொன்னால், இந்த பழத்தை சாப்பிடு, உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ கர்த்தரை மாதிரி மாறிடுவ, ரைட், உனக்கு வெளிச்சம் உண்டாயிரும், உனக்கு பெட்டரு, நீ இப்போ இருக்கிறத காட்டலாம் அதிக ஞானம் உண்டாயிரும், உன் வாழ்க்கை மேன்மடையும். அந்த மாதிரி தான் அந்த பொய்யை சொல்லி தான் ஏவாளை வஞ்சிச்சான். இன்றைக்கி ஒரு சில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது இந்த ஐரோப்பிய தேசங்கள் ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம், ரைட். அவங்க இந்த ரீசன், அந்த அறிவு, இன்டலெக்ட், ரீசன், இதை ஒர்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்க. கர்த்தரை விலகிட்டு, கர்த்தர் வேண்டாம், கர்த்தருடைய வழிமுறைகள் வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் என்னுடைய இந்த அறிவு, ஆற்றல், மனுஷனுடைய அந்த மூளை, மனுஷனுக்கு இருக்கிற அந்த ரீசனிங் கேப்பபிலிட்டி, ஆலசி ஆராய்ஞ்சு யோசிக்கிற அந்த திறமை, இதை வச்சே நான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்க முடியும், எனக்கு கர்த்தர் தேவையில்லை அப்படின்னு நினச்சான், ரைட். ஐரோப்பிய தேசங்கள் கிறிஸ்துவ தேசங்களாக இருந்துச்சு. அவங்க இப்படி விலகி இப்போ இன்றைக்கி அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிறது காரணம் இதுதான். அவங்க இப்படி தான் யோசித்தாங்க பாருங்க. கர்த்தரை விட்டு விலகி, கர்த்தருடைய வார்த்தையின் வழிமுறைகளை விட்டு விலகி, அவனா ஒரு வழிமுறையை சிந்திச்சு, அவனா ஒன்று யோசித்து, அவனுக்கு இருக்கிற அந்த ஆற்றல், அறிவுனால் அவன் நல்ல வழிகளை வகுத்து மனிதனுக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை அமைக்க முடியும், ஒரு சந்தோஷமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும், ஒரு சமாதானமான சூழ்நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு அவன் நினச்சான். அப்படி நினச்சி தான் மேன்மையான காரியங்கள், புது கண்டுபிடிப்புகள், ரைட், மனிதனுடைய திறமைகள் கட்டவிழ்க்கப்படும், அப்படியே முன்னேற்றத்தின் பாதையில் அப்படியே பாஞ்சு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தேசங்களெல்லாம் அவ்வளோ பிரச்சனை உண்டாயிருக்குது பாருங்கள். கர்த்தரை ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர்கிட்ட இருந்து வர நன்மைகள், ஆசீர்வாதம்லாம் வேலை பார்க்கும். அவரை விட்டு விலகி போனுச்சுன்னா அந்த தேசங்களின் முன்னேற்றத்திற்கு, அந்த தேசங்களின் செழிப்புக்கு ஆதாரமாக இருந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் விலகி போயிடும். இப்போ அவங்களாம் சொந்த பேலனில் முட்டி மோதினா தான் உண்டு, புரியுதா? அதனால தான் இன்றைக்கி அநேக தேசங்கள் பிரச்சனையில் போய் நிற்கிறாங்க. ஏன்? கர்த்தரை விட்டு விலகிட்டால் என்ன இருக்குது? அந்தகாரம். அந்தகாரம். இன்றைக்கி ஒரு சில அந்த மாதிரி தேசங்களுடைய அந்த பாலிசிஸ், அவங்களுடைய சட்டங்களெல்லாம் கேட்டால் என்னடா யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யோசிக்கிறீங்களா இல்லையா? சில சமயம் நம்ம வீட்டிலலாம் திட்டுவாங்க, ஏன்டா புத்தி என்ன மூளை என்ன அடக வச்சுட்டு வந்தியாண்டான்னு கேட்பாங்க தெரியுமா? ஏன்னா அவன் செஞ்ச காரியம் அப்படி இருக்குது. அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி காரியங்கள், சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. ஒரு சில இடத்துல பைபிளில் போட்டிருக்குது, ஜீசஸ் ஒண்டர்ட் அட் தேர் வாஸ் அமேஸ்ட் அட் தேர் அன்பிலீஃப் அப்படின்னு ஒரு சில இடத்துல இருக்குது. அவங்களுடைய அந்த அவிஸ்வாசத்தை பார்த்து கர்த்தர் மலைச்சு போய் நின்னாராம். எப்படிரா அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி இந்த ஒரு சில தேசங்களில் அவங்க செய்கிற காரியங்கள்லாம் பார்த்தா, அவங்களாம் ஒரு காலத்தில் கிறிஸ்துவ தேசங்களில் இருந்தவங்க பாரு. நம்ம பிரமிக்க வேண்டியது, என்னடா யோசிக்கிறீங்க அப்படின்னு. புரியுதா? ஹல்லேலூயா.
அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தின் கடினத்தினாலே. பாருங்கள், கர்த்தரை விட்டு விலகி இருக்கும்போது இருதயம் கடினப்படும். கடினமான இருதயத்தில் மேன்மையான எண்ணங்கள் உதிக்காது, ஆசீர்வாதமான எண்ணங்கள் உதிக்காது. தொடர்ந்து வாசிப்போம். தங்களில் இருக்கும் அறியாமை, அவங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க அறியாமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து பாருங்கள், அந்த ஆவிக்குரிய மரணம் வரும்போது இந்த தேவனுடைய ஜீவனில் இருந்து பிரிக்கப்படுறாங்க. அந்த தேவனுடைய ஜீவன் இப்போ அவங்களுக்கு அந்நியனாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி அது அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ அது அந்நியனாக மாறிடுச்சு. அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த வசந்தம் 19. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா? ஒரு சிலர் பார்த்து என்னடா இவங்களுக்கு ஒரு பேசிக் ஹியூமனிட்டி கூட இல்லையே, ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பச்சைபாதம், இல்லை இந்த ஒரு டீசன்சி, ஒரு சில இந்த ஒரு நல்ல எண்ணங்கள், நம்ம அந்த காலத்துலலாம் பொதுவாக எல்லா மனுஷர்கிட்டையும் பார்த்த இந்த ஒரு நல்ல குணாதிசயங்கள் கூட இன்றைக்கி இவங்கள்ட்டெல்லாம் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா இதுதான் காரணம். அந்த கர்த்தரை விட்டு விலக அந்த இருதயம் பாருங்கள் இப்படி ஆயிடுது, உணர்வில்லாததான் மாறிடுது. அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி. ரைட்? அசுத்தமான காரியங்களில், பாவமான வக்கரமான காரியங்களெல்லாம் ஆவலோடே செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருதயம் கடினப்பட்டு கெட்டு போகுது பாருங்க. இதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் வேறு அளவில் இருப்பாங்க. ஏன்னா வேறு அளவில் இந்த காரியங்களுக்கு, இதில் நம்ம இப்போ பார்த்த காரியங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாருமே இந்த காரியங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கிறாங்க. the degree to which they have yielded might be different. எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்கன்றது வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அடிப்படை ஆவிக்குரிய நிலைமை இதுதான். இது அவங்க எல்லாருக்குமே இது பொதுவாக இருக்குது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது இப்போ கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுறார், தெளிந்த புத்தியை கொடுக்குறார், தேவ ஜீவனை கொடுக்குறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குறார், கிறிஸ்துவின் சிந்தையை நமக்கு கொடுக்குறார். புரியுதா? ஹல்லேலூயா. தேவ வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு உண்டாகுது. இப்போ இது எல்லாமே நமக்குள்ளே சேர்ந்து வேலை செய்து பாருங்கள். பாவத்தில் மரித்தவர்களாக இருந்த நம்மை இப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவுக்குள்ளாய் நம்மை உயிர்ப்பிக்கிறார், புது சிருஷ்டியாக மாற்றுறார், புது ஆவியை கொடுக்குறார். பாவ சுபாவம் இருந்த அந்த ஆவியை எடுத்து போட்டுட்டு, அந்த மரணம் இருந்த ஆவிக்குரிய மரணம் இருந்த அந்த ஆவியை எடுத்து போட்டுட்டு நமக்கு புதிய ஆவியை கொடுக்கிறார். தேவ ஜீவன் நிறைந்த ஆவி, கர்த்தருடைய சாயலில், கர்த்தருடைய ரூபத்தில், கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய பரிசுத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட புதிய ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கொலாசியரில் ஒரு வசனம் இருக்குது, அதை வாசித்து நம்ம முடிப்போம். கொலாசியர் 1 அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று, இருள் பிசாசின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இதை நமக்கு செஞ்சிருக்கிறார். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடிப்பொழுதில் அந்த அந்தகாரத்தின் ராஜ்யம், அந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை வெளியில் எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் குடிமகன்களாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஆசீர்வாதம் பங்காக மாறி இருக்குது, உயர்வு பங்காக மாறி இருக்கிறது, ஜீவன் நம்முடைய பங்காக மாறி இருக்குது, நித்திய ஜீவன் நம்முடைய பங்காக மாறி இருக்குது, பரலோகம் நம்முடைய பங்காக மாறி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து தியானிப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனே.
என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. அவங்க பார்க்குற அந்த வேலை, அந்த தொழில், அவங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. தாப்பனை என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி முன்னேறணும், எப்படி பெருகணுன்ற ஞானம், வழிநடத்துதல் மக்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனை பிரயோஜனமான காரியங்களை போதிப்பேன் என்று சொன்னீர, பிரயோஜனமான காரியங்களை உம்முடைய மக்களுக்கு நீர் போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, இவர்களோடு கூட இருந்து இவர்களை நீர் செழிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். வெற்றி பெற செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை ஈசாக்கு யாக்கோபு மேலும் மேலும் பெருகினது போல இந்த மக்கள் மேலும் மேலும் பெருகட்டும். தாப்பனை ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். வியாதிப்பட்டவர்களுக்கு தாப்பனை இப்போதே உம்முடைய சுகம் உண்டாகட்டும். பிதாவே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை இப்படியே அவங்களுடைய சரீரத்தில் பாய்ந்து அந்த வியாதிகளை நீக்கட்டும், வலி வேதனைகளை நீக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால எல்லா வலி வேதனைகள் வியாதிகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால பிசாசின் தொந்தரவுகள் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினால மக்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். பாவக்கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அருந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். குமாரன் விடுதலையாக்கினால் மையாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால பாவக்கட்டுகளிலிருந்து பூரணமான விடுதலை உண்டாகட்டும். பிதாவே, மக்களுக்கு மனதில் சமாதானத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, பலத்தை கொடுங்க. தாப்பனை முன்னேறுவதற்கான பலன் உண்டாகட்டும், மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகட்டும், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனை என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனை எந்த இடத்துல இவங்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். இந்த காலத்திற்கு அவங்களுக்கு தேவையான அந்த வெளிச்சம், அந்த பதில், அந்த ஞானம் உண்டாகட்டும். Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. Hallelujah to Jesus. பிதாவே, இந்த காலத்தில் அவங்க செய்ய வேண்டிய அந்த காரியங்கள், உம்முடைய சித்தத்தின் காரியங்களை நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, கரெக்ட் ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கட்டும். பிதாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழட்டும். பிதாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எல்லா உதவியும் ஞானமும் அவர்களுக்கு உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், ஊழியக்காரவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. இந்த லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மெசேஜஸ்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.